வரவேண்டும் வரவேண்டும் தாயே, வரம் தர வேண்டும் நீயே. அடுத்து இங்கே நடைபெற உள்ள 3 மணி நேரம் உங்கள் வாழ்க்கைக்கானது, உங்கள் எதிர்காலத்திற்கானது, உங்கள் குறைகளை களைந்தெறிவதற்கானது. கால நேரம் பார்க்காமல் எவர் அன்னையை பற்றி அலைபேசியிலோ நேரடியாகவோ சென்று அன்னையை பற்றி கேட்கின்ற பொழுது அதற்கு எந்த கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை புறம் தள்ளிவிட்டு அன்னைக்காகவே தன் வாழ்நாளையும் அர்ப்பணித்து அன்னையின் புகழை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கும் அம்மையார் திரு ராஜலட்சுமி அவர்களின் அதீத முயற்சியால் உங்கள் அனைவருடைய நன்மைக்காகவும் இந்த யாகம் இன்றைய தினத்திலே நடைபெற உள்ளது. அவருக்கு உறுதுணையாக இருந்து அன்னையின் வாராகியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று இன்று அந்த வாராகியினுடைய நாமத்திலேயே ஒரு தொலைக்காட்சியினையும் யூடியூப் சேனலையும் ஆரம்பித்து அன்னையை பற்றி மட்டுமே பேசுபவர்கள் அன்னையின் பராக்கிரமத்தை உலகம் முழுவதும் இன்று கொண்டு சென்றிருக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆர்த்தி மாரிமுத்து அவர்களுடைய முயற்சியாலும், ஏனென்றால் அன்னையின் அருள் இல்லாமல் என்னதான் நாம் முயற்சிகள் எடுத்தாலும் அவள் அருள் இல்லை என்றால் இது போன்ற நிகழ்வுகள் என்பதை நடத்துவது என்பது இயலாத காரியம். அப்படி அவருடைய அதீத முயற்சியால் இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக இந்த யாகத்தின் முடிவிலே அன்னை ஏதோ ஒரு வரத்தினை உங்களுக்கு தந்தருள்வாள் என்பதுதான் அன்னையின் சார்பாக நான் உங்களுக்கு அனைவருக்கும் அளிக்கக்கூடிய ஒரு உறுதிமொழியாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எத்தனையோ காரணங்களுக்காக நாம் நிறைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருப்போம். ஒரு கேளிக்கை, ஒரு சினிமா, ஒரு பார்ட்டி அல்லது நம்மை சார்ந்த ஏதோ ஒரு வைபவங்கள் என்றாலும் நாம் அதிலே நம்முடைய மனம், உடல் அனைத்தையும் லயித்து அதில் நாம் மகிழ்ச்சியை பெற்று வருவோம். அதே சிந்தனையோடு அடுத்து இங்கே நடைபெற உள்ள 3 மணி நேரம் உங்கள் வாழ்க்கைக்கானது, உங்கள் எதிர்காலத்திற்கானது, உங்கள் குறைகளை களைந்தெறிவதற்கானது. அன்னை வாராகி வாராகி என்று அனைவரும் இந்த காலகட்டத்திலே உரைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, அவள் நம் முன்னே வந்து எழுந்தருளினால் எப்படி நாம் உணர்வு பூர்வமாக அவளை ரசிக்க முடியும் என்பதனை இந்த இடத்திலே ஷன பொழுதிலே நீங்கள் நிச்சயமாக அந்த உணர்வினை பெற்றுச் செல்லலாம். அந்த உணர்வினை பெறுவது மாத்திரமில்லாமல் அவள் எழுந்தருளியதற்கான ஸ்பரிசத்தையும் நமக்குள் இருக்கக்கூடிய அத்துணை கேள்விகளுக்கும் கேட்காமலேயே விடையையும் அதற்கான முகாந்திரத்தையும் அது எவ்வாறு சரி செய்து விடலாம் என்கின்ற முகாந்திரத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த யாக வேள்வியின் மூலமாக அவள் அளித்து செல்வாள். எங்கெல்லாம் நாம் அன்னையை அழைக்கின்றோமோ இந்த கலிகாலத்திலே அங்கெல்லாம் அவள் பிரதட்சணமாக வேண்டும் என்பதுதான் அவள் நமக்காக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரம். அப்படி நிச்சயமாக நாம் செய்கின்ற இந்த யாக வேள்வியிலே ஷன பொழுதாவது அவள் எழுந்தருளி உங்கள் அகம் குளிர, மனம் குளிர, மனதில் உள்ள அத்தனை இடர்பாடுகளுக்கும் குறைகளுக்கும் தீர்வை சொல்லிவிட்டு செல்வாள். ஆக அவள் எழுந்தருளுகின்ற அந்த ஷன பொழுதிலே நீங்கள் உங்கள் கவனச்சிதறல்களால் வேறு ஏதாவது ஒரு சிந்தனையிலே நீங்கள் சிட்குண்டுவீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த அரியதொரு வாய்ப்பினை நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள் என்று தான் அர்த்தம். ஆக
எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, எத்தனையோ கவனத்திலே அது என்ன ஆயிற்று, இது என்னவாயிற்று என்ற சிந்தனைகள் எல்லாம் இருக்கும். அவையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஒரு 3 மணி நேரம் அன்னைக்காக வாசிக்கின்ற அந்த மந்திர சொற்களையும் அன்னைக்காக நாம் சொல்கின்ற அந்த மூல மந்திரங்களை மட்டும் கேட்டு உடன் நீங்களும் உங்கள் மனதில் அந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்து உங்கள் மனம் முழுவதும் இவ்விடத்திலே லயிக்குமே ஆயின் நிச்சயமாக நீங்கள் எந்த வரத்தை கேட்க வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கின்றீர்களோ திரும்பி செல்லும் பொழுது அந்த வரத்தோடு தான் செல்வீர்கள், வெறும் கையோடு செல்ல மாட்டீர்கள். அதற்கும் மேலாக உங்களுடைய மனம் முழு எண்ணத்தாலும் மனதாலும் உடலாலும் ஆத்ம ரீதியாலும் ஒன்று சேர லயித்து அவளை வணங்குகின்ற பொழுது அவள் வந்து சென்றதை நீங்கள் உணர்வீர்கள். நாம் தருகின்ற ஒவ்வொரு ஆகுதிகளையும் தன்னுடைய அவில்பாகமாக அவள் பெற்றுச் செல்கின்ற அந்த அரிய பாக்கிய காட்சியை நீங்கள் கண்களால் கண்டு மனம் குளிரலாம். ஏனென்றால் நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகங்களும் உண்டு. அன்னை வாராகி நான் பார்க்க வேண்டும், காண வேண்டும், அவளை உணர வேண்டும், நான் ஸ்பரிசிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த கலிகாலத்திலே நாம் தெய்வத்தை அக்னி ரூபத்தில் மட்டும்தான் முதலில் தரிசிக்க முடியும். ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நமது மார்க்கத்திலே நமது சமூகத்திலே அத்தனை பேருமே அக்னிஹோத்ரிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சாஸ்திரத்தை நன்கு உணர்ந்து காலை பொழுதில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்த பின்பு நீராடி விட்டு ஒரு ஓமகுண்டத்தில் அக்னியை வார்த்து தனக்கான மூல மந்திரத்தையோ காயத்ரி மந்திரத்தையோ அல்லது தனக்கு உபதேசித்த மந்திரத்தையோ உச்சாரணம் செய்து உச்சரித்து அவள் அந்த தெய்வத்துக்கான அவில்பாகமாக சொல்லக்கூடிய அவர்களுக்கான அந்த மூலிகைகளையோ அல்லது பக்ஷணங்களையோ வைத்து அவர்களுக்கு யக்ஞம் வளர்த்த பிறகுதான் அவர்கள் உணவு அருந்தினார்கள் என்பதுதான் ஒரு காலத்தில் நமது மார்க்கத்திலே வழக்கமாக இருந்தது. பிற்காலத்திலே அது மருவி இன்று நேரமின்மையின் காரணமாகவும் இறைவனுக்காக நாம் 24 மணி நேரத்திலே 1 நிமிடத்தை தவிர ஒதுக்குவதற்கு எனக்கு நேரமே இல்லை என்கின்ற நாமே நம்மை ஏமாற்றிக் கொள்கின்ற காரணத்தினாலும் அது மருவி மாறிவிட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று இறைவனை வணங்குவதற்கு பொறுமை என்பது இல்லாமல் ஆகிவிட்டது. பஞ்சபூத தத்துவங்கள் 5, அந்த 5 தத்துவங்களிலே 4 தத்துவங்கள் கீழ் நோக்கி செல்பவைகள் ஆகும். அது நீராக இருந்தாலும் சரி, மண் தத்துவமாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த அக்னி மட்டும்தான் மேல் நோக்கி செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றதாக இருக்கும். ஆக இந்த 5 தத்துவத்தில் 2 தத்துவத்தை தான் மனிதன் தன்னகத்தை 24 மணி நேரமும் சுமந்து கொண்டிருக்கின்றான். ஒன்று மண், அந்த பூமியில் தான் நாம் வசித்துக் கொண்டிருக்கின்றோம். நம் சரீரம் அதன் மீது 24 மணி நேரமும் ஏதோ ஒரு ரூபத்திலே அதை ஸ்பரிசித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்து ஆகாசம், புவியீர்ப்பின் தன்மையாக நாம் இந்த பூமியின் மேல் மிதந்து கொண்டிருக்கின்றோம். மற்ற 3 தத்துவத்தை நாம் உடலுக்குள்ளேயே படைத்திருக்கின்றான். அது நீராகவும் அக்னியாகவும் காற்றாகவும். இதைத்தான் நாம் எப்பொழுதுமே நீங்கள் சித்த மார்க்கத்துக்கு போனாலும் சரி, எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, இந்த திரிகோணம், திரிசக்தி, திரிகோணம் என்று சொல்வோம். இதைத்தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்றும் நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். அன்னையை வணங்கும் பட்சத்தில் சரஸ்வதி, பார்வதி, மகாலட்சுமி என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த பஞ்சபூத தத்துவம் 3ம் நம் உடம்பில் சீராக இயங்குகின்ற பொழுது நமது உடலில் ஆரோக்கியம் என்பதற்கு எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்படுவது இல்லை. ஆனால் இறைவன் என்பது நமக்கெல்லாம் மேலோங்கி நிற்பவன். சாஸ்திரத்திலே ஒரு சொல் உண்டு. நாம் பூமிக்கு கீழே வைத்து, அதாவது பள்ளங்களிலே தண்ணீர் நிலைகள், நீர்நிலைகள், இவைகளில் எந்த பட்சணங்களை வைத்து நாம் படைக்கின்றோமோ, ஒரு குளத்தங்கரையிலோ ஆற்றங்கரையிலோ அல்லது ஆற்றிலோ அல்லது நீரிலோ எவையெல்லாம் வைத்து படைக்கின்றோமோ அவையெல்லாம் நம்மை விட்டு சென்றவர்களுக்காக, நம்மை நீத்தோருக்காக, நம்முடைய முன்னோர்களுக்காக அவர்களுக்கான அவில்பாகமோ அல்லது அவர்களுக்கான பட்சணங்களோ அல்லது அவர்களுக்கான உணவாக
அத்தனையுமே நம்மை போன்ற ஜீவராசிகள், மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளுக்கும் அது உணவாக மாறுகின்றது. இந்த நிலத்திற்கும் மேலோங்கி அக்னியிலே நாம் ஆவாகனம் செய்கின்ற அத்தனையும் அது எந்த தெய்வத்தை நோக்கி நாம் படைக்கின்றோமோ, எந்த தெய்வத்தை நோக்கி நாம் அதில் செலுத்துகின்றோமோ, அது அவர்களுக்கான அவில்பாகமாக மாறி நம் பக்தியோடு அது கலந்து செல்கின்ற பொழுது மந்திரமும் பக்தியும் சேர்ந்து அவர்களுக்கான சக்தியாக அது உருமாறுகிறது. அந்த சக்தியை மீண்டும் அவர்களிடத்தில் சென்று ஆசீர்வாதமாக நமக்கு அருள் பிரசாதமாக கிடைக்கப் பெறுகிறது என்பதுதான் இதனுடைய தாற்பயம். ஆக அக்னியிலே நாம் வைக்கின்றது மாத்திரம்தான் இறைவன் தனக்கானதாக எடுத்துக்கொள்கின்றான். நாம் வீட்டிலே கூட நைவேத்தியம் வைத்து படைப்போம் இறைவனுக்கு. அது நன்றி சொல்வதாகும். நைவேத்தியம் என்பதே நன்றி. எனக்கு உணவளித்த இறைவனுக்கு நன்றி, என்னை வாழ வைக்கின்ற இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு என்ன அன்னையிடத்திலே வரும், ஏன்னா அது உங்களுக்கு கிடைக்க போவது ஒரு 2 நிமிடங்கள் தான். அந்த 2 நிமிடங்களில் உங்கள் மனதில் என்ன குறையோ அதை அவளிடத்திலே பரிபூர்ணமாக சமர்ப்பியுங்கள். நிச்சயமாக அன்னை உங்களுக்கு அருள் பாலிப்பார். அன்னை வாராகியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ராஜலட்சுமி சிவசங்கரன் அவர்கள் பல ஆண்டுகளாக அன்னையை பல ரூபத்திலே பல வடிவத்திலே உங்களுக்கு எல்லாம் அழகாக அவர்களுடைய தமிழிலே விவரித்திருப்பால். அதனால நான் அன்னையை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் நான் விவரிக்கவில்லை. ஏனென்றால் அதை நீங்கள் நிறைய கேட்டு பழகி இருப்பீர்கள். அன்னையை வணங்க அனைத்தும் கிட்டும். இப்பொழுது உங்களுக்கு நிறைய கூட்டம் இருக்கிறதுனால எல்லார் கையிலையும் கொஞ்சம் புஷ்பம் கொடுக்க சொல்றேன், வாங்கிக்கிங்க. எல்லாரும் வந்து இங்க போடுறதுன்றது அதுவே ஒரு நாள் முடிஞ்சிடும், சாத்தியப்படாது. அதனால அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு புஷ்பத்தை கையில எடுத்துட்டு வரேன் சொல்றேன். நீங்க மனசுல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், கோத்திரம், இல்ல யாருக்கு என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ பிரார்த்தனை பண்ணிட்டு வச்சிருங்க. எப்படியும் நம்ம அம்பாளுக்கு புஷ்பம் போடும்போது உங்களுடைய அந்த ஸ்பரிசம் பட்ட புஷ்பமும் போய் சென்று சேர்ந்துடும். அதுவே உங்கள் சங்கல்பமாக அன்னை ஏற்றுக்கொள்வாள். நான் அப்படியே சங்கல்ப மந்திரம் படிக்கிறப்ப நீங்க தொட்டுக்குங்க. எல்லாருமே உங்க மனசுல நீங்க உங்க பேரு, உங்களுக்கு யார் யார் பேர் தோணுதோ அப்படியே தொட்டுட்டு பிரார்த்தனை பண்ணீங்க. அதுவே மனசுல நினைச்சீங்கனாலே போதும், அம்பாளுக்கு அது சென்று விடும். ஆக அதுல நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறை இருக்கும், ஐயோ நான் அம்மா கிட்ட வேண்டிக்கலையே, சங்கல்பம் இருக்கலையே அப்படின்னு. அந்த குறையும் வேணாம், இது மாதிரி நடந்துட்டே இருக்கும். அது மாதிரி நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. அன்னையினுடைய யாகம் நடக்கும்போது மஞ்சள் கிழங்கு தருவாங்க. அப்ப மட்டும் பிரார்த்திச்சு இப்படி இந்த சைட்ல வந்து இப்படி போட்டுட்டு இப்படி போயிடுங்க. அது முடிந்த பிறகு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன், யாகத்தை ஆரம்பிப்பது என்பதுதான் என்னுடைய வேலை. முடிவு என்பது அன்னையின் திருக்கைகளில் இருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி 12 மணிக்கு முடியலாம், 2 மணிக்கு முடியலாம். அது முடிந்த பிறகு அன்னையினுடைய அந்த யாகத்தின் சக்தியாக சொல்லப்படுகின்ற பக்ஷ்ம ரட்சை, அதை நீங்கள் அணிந்து கொள்கின்ற பட்சத்தில் அவருடைய முழு அருளையும் பெற்றதாக அதன் ஆசீர்வாதம். அதன் பிறகு அபிஷேகம் அம்மாக்கு இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய யாகத்தை பண்ணிட்டு இந்த அக்னி காலகட்டத்தில் அவ்வளவு குளிர்விக்கலைன்னா நல்லா இருக்காது. உங்கள் திருக்கரங்களாலேயே நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். அப்படி நீங்கள் அபிஷேகம் செய்து ஆராதித்து அதன் பிறகு அன்னையும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உடன் அழைத்து சென்று அவருடைய அருளை பெற்று செல்லுங்கள். அனைவருக்கும் அன்னையின் ஆசிகள் உரிதாகுக. நமோ வாரா. ஓம் மகாகணாதிபதே நமோ நமஹ. விக்னேஷாய நமோ நமஹ. செல்வ கணபதயே நமோ நமஹ. சித்தி புத்தி கணபதயே நமோ நமஹ. ஹிரம்ப கணபதயே நமோ நமஹ. வல்லப கணபதயே நமோ நமஹ. திரியாட்சர கணபதயே நமோ நமஹ. துண்டி கணபதயே நமோ நமஹ. பால கணபதயே நமோ நமஹ. திவிமுக கணபதயே நமோ நமஹ. திரிமுக கணபதயே நமோ நமஹ. சிம்ம கணபதயே நமோ நமஹ. கஜமுக கணபதயே நமோ நமஹ. சங்கடர கணபதயே நமோ நமஹ. திருண கணபதயே நமோ நமஹ. சித்தி புத்தி கணபதயே நமோ நமஹ. விஜய கணபதயே நமோ நமஹ. ஓம் நிருத்ய கணபதயே நமோ நமஹ. மகா கணபதயே நமோ நமஹ. லக்ஷ்மி கணபதயே நமோ நமஹ. சக்தி கணபதயே நமோ நமஹ. வீர கணபதயே நமோ நமஹ. ஊர்த்தவ கணபதயே நமோ நமஹ.
ஏகாட்சர கணபதே நமோ நமः. வர கணபதே நமோ நமः. திரியாட்சர கணபதே நமோ நமः. க்ஷிப்ர கணபதே நமோ நமः. ஹரித்ரா கணபதே நமோ நமः. ஏகதந்த கணபதே நமோ நமः. சிஷ்டி கணபதே நமோ நமः. உத்தண்ட கணபதே நமோ நமः. ருணமோக்ஷ கணபதே நமோ நமः. துண்டி கணபதே நமோ நமः. பால கணபதே நமோ நமः. ருணமோக்ஷ கணபதே நமோ நமः. திவிமுக கணபதே நமோ நமः. திரிமுக கணபதே நமோ நமः. சிம்ஹ கணபதே நமோ நமः. யோக கணபதே நமோ நமः. துர்கா கணபதே நமோ நமः. சங்கடர கணபதே நமோ நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமோ நமः. இங்க சங்கல்பம் படிக்கும் போது ராஜலட்சுமி அம்மா அவங்களுக்கு ஒரு சங்கல்பம் கேட்டாங்க. நிறைய போர் நடக்குது, அதனால ரொம்ப பயத்துல மனக்குழப்பத்துல இருக்காங்க மக்கள். அதுக்காகவும் ஒரு பொது சங்கல்பமா லோகக்ஷேமத்திற்காக சங்கல்பம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா தான் பூமாதா தேவி, பூமி தாய். இவளுடைய ஆதிக்கலத்துலாம் இந்த பூமியே இயங்கி கொண்டிருக்கின்றது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய 84 ஜீவராசிகளுக்கும் பூமி தாயா இருந்து, அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த இடத்துல, அப்ப சிவனுக்கு அந்த ஆளுமை இல்லையா, பிரம்மாக்கு இல்லையா, விஷ்ணுக்கு இல்லையா, லலிதா தேவிக்கு இல்லையா, ஆதிசக்திக்கு இல்லையான்னு? நம்ம 14 லோகங்கள் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்ற மாதிரி நாம வசிக்கின்றது இந்த பூலோகம். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஆதிக்க சக்தியாய் ஆதிசக்தியாய் அவர்களுடைய காக்கும் தெய்வமாய் விளங்குபவள் தான் அன்னை வாராகி. அதனால இவளுக்கு பூமி தாய் பூமாதேவி என்ற ஒரு நாமமும் உண்டு. நீலா சரஸ்வதி என்று சொல்லப்படுவதும் உண்டு. தண்டநாயகா, தண்டினி என்ற நாமங்களும் உண்டு. அப்படி இப்பொழுது நடைபெறுகின்ற போர் ஆக இருந்தாலும் சரி, 2019ஆம் ஆண்டு வந்த கொரோனாவாக இருந்தாலும் சரி, ஒரு புறம் நாம ஐயோ என்னடா இப்படி நடக்கிறது என்று மனம் வருந்துவதும் உண்டு. ஒரு புறம் எப்பொழுதெல்லாம் அநீதி தலை தூக்குகின்றதோ, எப்பொழுதெல்லாம் ஆணவம், கர்வம், சாதாரண ஒரு குடிமகனுக்கு கூட அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமைகள் மறுக்கப்படுகின்றதோ, அது உச்சபட்ச நிலையினை அடைகின்ற பொழுது ஏதோ ரூபத்தில் யாம் தோன்றி அதை சரி செய்து விட்டு செல்வோம் என்பதுதான் அனைத்து அவதாரங்களும் ஒருத்து விட்டிருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். அப்படி இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த போர் கூட பார்த்தீர்களேனால் அந்த வாக்கியத்தின் ஒரு சொல் தான். இதற்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனால் இது ஒரு காலகட்டத்திற்கு வரைக்கும் தான். ஆனால் நிச்சயமாக ஆதிக்க சக்தியிலே இருக்கக்கூடியவர்களுடைய கர்வமும் அவர்களுடைய எண்ணப்போக்கும் அடங்கும். இனி மனிதன் மதிக்காத தன்மையோடு அவனை நாம் மிதிக்க முடியாது, ஆதிக்கம் செலுத்த முடியாது என்ற நிலைப்பாட்டினை உருவாக்குவதற்காக நடைபெறுவதுதான் இப்போது இருக்கக்கூடியது. அதில் குழந்தைகளும் அப்பாவி மக்களும் மடிந்துவிடக் கூடாது என்று அவர்களுக்காகவும் இந்த நேரத்திலே பிரார்த்தித்து, எந்த நோக்கத்திற்காக இறை சக்தி இதை நடத்துகின்றதோ அது விரைவில் நிறைவு பெற்று நல்லோர்கள் வாழ, நயவஞ்சகர்கள் அழிய, ஆதிக்கத்தன்மை அழிந்து மனிதனையும் தழைக்க அந்த மக்களுக்காகவும் இவ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காகவும் நீங்கள் சங்கல்பம் ஏற்றுக்கொள்ளலாம். ஓம் நமோ பார்த்த சமஸ்த துரதக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பரமேஸ்வரி பிரீத்யர்த்தம் சுப சோபன முகத்யர்த்த பிராமித்யர்த்த பிரார்த்த ஸ்வேதபராக கல்ப வைபஸ்வத மன்வந்திரஷ்டா விம்சைதுமி கர்யோக பிரமேவாதி க்ரௌஞ்சேதுமி மீரோ உத்தர பாக்ஷிஷாலி பாகனசாப்தஸ்மின் வத்வானி வாப்யாரி பிராவதினாம் ஸ்ரீ சம்வத்சரமத்தி த்ரிசக்தி மகாவாராகி சம்வத்சரேம் சுபஹைன சுபருத சுமாசி சுபக்ஷி சுப சுவித சுபாஷர யுக்தாயாம் சுப நக்ஷத்திர யுக்தாயாம் சுபயோக சுபகரண சகல விசேஷான விசேஷாம்ஷ்யாம் சுபதிதோம் அஸ்மாகம் சக குடுமானாம் க்ஷேம தைரிய விஜய ஆயுள் ஆரோக்கியேஷோண அபிவித்யர்த்தம் சமஸ்தரூப சாந்தியர்த்தம் இஷ்ட காமியாத சித்தியர்த்தம் ஸ்ரீ மகாவாராகி மாசு பூர்ணிதா சித்தியர்த்தம் ஸ்ரீ மகாராஜ்ஞாய தண்டநாயக வார்த்தாலி தேவியாய நிவர்ஷேம்
ஓம் ஸ்ரீ மகாவாராகி தேவ்யாயம் ஆவாகயாமிம் வார்த்தாலி தேவ்யாய ஆவாகயாமிம் பஞ்சமீ தாயி அவாகயாமிம் நீலாஞ்சன்ய அவாகயாமிம் ஓம் ஸ்ரீசக்தி மகாவராகி தாயி அவாகயாமிம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீ மகாஜாட்சர சம்பன்ன ஸ்ரீ வாராகி தாயி அத்ர அகச்ச அகச்ச அகச்சம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீ மகாஜாட்சர சம்பன்ன ஸ்ரீ வார்த்தாலி தாயி அத்ர அகச்ச அகச்ச அகச்சம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீ மகாஜாட்சர சம்பன்ன ஸ்ரீ வாராகி தாயி அத்ர அகச்ச அகச்ச அகச்சம் ஓம் ஸ்ரீ மகாவராகி தாயி அவாகயாமிம் வார்த்தாலி தாயி அவாகயாமிம் பஞ்சமீ தாயி அவாகயாமிம் நீலாஞ்சன்ய அவாகயாமிம் ஓம் ஸ்ரீசக்தி மகாவராகி தாயி அவாகயாமி ஹரிஹ ஓம் ஸ்ரீ மகாவராகி நமோ நமஹ வார்த்தாலிதாயி நமோ நமஹ பஞ்சமீதாயி நமோ நமஹ நீலாஞ்சன்யே நமோ நமஹ ஓம் ஸ்ரீசக்தி மகாவராகிதாயி நமோ நமஹ ஓம் சுமுகவராகி நமஹ ஓம் சந்திரவராகி நமஹ ஓம் ரசசித்திதாய நமஹ ஓம் பூமி சித்திதாய நமஹ ஓம் பூமண்டல சித்திதாய நமஹ ஓம் நவரத்ன சித்திதாய நமஹ ஓம் சர்வகாரிய சித்திதாய நமஹ ஓம் சர்வகாரிய ஜெயப்பிரதாய நமஹ ஓம் சர்வகாரிய விஜயாய நமஹ ஓம் அஷ்டமா சித்திதாய நமஹ ஓம் சர்வசத்ருநாசினி நமஹ ஓம் சர்வசங்கர நிவாராய நமஹ ஓம் சர்வரோக நிவாராய நமஹ ஓம் சர்வகாரிய பலப்பிரதாய சித்திதாய நமோ நமஹ ஓம் ஸ்ரீசக்தி மகாவராகிதாய நமோ நமஹ ஓம் மகாவராகி நமோ நமஹ வார்த்தாலே நமோ நமஹ வராகமுகிதாய நமோ நமஹ ஓம் த்ரேஷ்கரணிதாய நமோ நமஹ அக்னிவராகே நமோ நமஹ அஸ்வாரூடாய நமோ நமஹ லகுவராகே நமோ நமஹ ஸ்வப்னவராகே நமோ நமஹ அஸ்திரவராகே நமோ நமஹ ப்ருஹத்வராகே நமோ நமஹ ஓம் அஷ்டவராகிதாய அவாகயாமி ஓம் லகுவராகிதாய அவாகயாமி ஓம் ஸ்வப்னவராகிதாய அவாகயாமி ஓம் த்ரேஷ்கரணிதாய அவாகயாமி ஓம் சத்ருக்காதினி தேவி அவாகயாமி ஓம் அஸ்வாரூடா தேவி அவாகயாமி ஓம் அஸ்திரவராகி தேவி அவாகயாமி ஓம் ப்ருஹத்வராகே அவாகயாமி ஓம் ஸ்ரீசக்தி மகாவராகிதாயே அவாகயாமி ஹரிஹ வரவேண்டும் வரவேண்டும் தாயே வரவேண்டும் வரவேண்டும் தாயே வரம் தர வேண்டும் நீ வரவேண்டும் வரவேண்டும் தாயே வரம் தர வேண்டும் நீ அறம்பலர்க்கும் அம்மா ஸ்ரீசக்தி வாராகி அறம்பலர்க்கும் அம்மா ஸ்ரீசக்தி வாராகி ஐயாறுதனில் மேவும் ஸ்ரீஸ்தல வாசினி ஐயாறுதனில் மேவும் ஸ்ரீஸ்தல வாசினி வரவேண்டும் வரவேண்டும் தாயே வரவேண்டும் வரவேண்டும் தாயே வரம் தர வேண்டும் நீ வரவேண்டும் வரவேண்டும் தாயே வரம் தர வேண்டும் நீ தாங்கினும் அகந்தை தலைக்கு ஏறாது தாங்கினும் அகந்தை தலைக்கு ஏறாது தாழ்ந்த நிலையிலும் தர்மம் மாறாது தானினும் அகந்தை தலைக்கு ஏறாது தாழ்ந்த நிலையிலும் தர்மம் மாறாது வான் புகழ் வல்லுவன்
வகுத்த நன்னெறியில் வான்புகழ் வல்லுவன் வகுத்த நன்னெறியில் வையகம் வாழ்த்திட வரம் அருள் தாயி வையகம் வாழ்த்திட வரம் அருள் தாயி வரவேண்டும் வரவேண்டும் தாயி வரவேண்டும் வரவேண்டும் தாயி வரம் தர வேண்டும் நீ ஓம் ஸ்ரீ சக்தி மகாவராகே நமோ நமः வார்த்தாளி நமோ நமः வராகமுகிதாயை நமோ நமः ஓம் ஸ்ரீ சக்தி மகாவராகிதாயை நமோ நமः